சதி வலையில் முதல்வர் விஜய் சிக்கக்கூடாது, ஸ்டாலின் அதிரடி. மேகதாது பிரச்சனை, ஸ்டாலினுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ரிப்ளை. முதல்வர் விஜயின் சம்பளம் இவ்வளவா? திரைப்படமாக உருவாகும் ரஜினியின் பயோபிக். முதல்வர் விஜயின் புதிய ஆபீஸ் இதுதான். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் சதி வலையில் முதல்வர் விஜய் சிக்கக்கூடாது என ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அவர் தனது எக்ஸ் பதிவில் பேச்சுவார்த்தை நடத்துவது நாம் பல ஆண்டுகளாக சட்டப்பூர்வமாக போராடி பெற்ற உரிமைகளை சிதைத்துவிடும். கூட்டணி மயக்கத்தில் கர்நாடகா செல்வதற்கு பதில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவசாய சங்கத்தினருடன் பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேகதாது அணை விவகாரத்தில் தவேக அரசை குற்றஞ்சாட்டிய ஸ்டாலினுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், அரசியல் ஆதாய கணக்கோடு தவேக அரசு செயல்படவில்லை. ஸ்டாலின் மட்டுமல்ல, யாரிடம் இருந்தும் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வந்தாலும் அதனை ஏற்க தயார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை தவேக அரசு காக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முதல்வராக விஜய்க்கு மாதம் ரூபாய் 2,05,000 சம்பளம் கிடைக்கும். இந்த சம்பளம் சட்டப்பேரவையால் தீர்மானிக்கப்படுகிறது. இருப்பினும் சம்பள உயர்வுக்கு கவர்னரின் ஒப்புதல் அவசியம். அத்துடன் குண்டு துளைக்காத வாகனம், Z+ பாதுகாப்பு, பணியாளர்கள் வீடு, தனி ஹெலிகாப்டர் உள்ளிட்ட வசதிகள் அரசு செலவில் செய்து கொடுக்கப்படும். அரசு ஊழியரை போன்று DA, மருத்துவ காப்பீடு ஆகிய சலுகைகளும் உண்டு. கடந்த சில காலமாக ரஜினிகாந்த் தனது சுயசரிதையை எழுதி வரும் நிலையில் மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாகி உள்ளது. அவர் தனது சுயசரிதையை வெறும் புத்தகமாக மட்டும் வெளியிடாமல் திரைப்படமாக்கும் யோசனையையும் பரிசீலித்து வருகிறாராம். இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் அப்படம் உருவாக வாய்ப்புள்ளதாக பேசப்படுகிறது. ரஜினிகாந்தின் பயோபிக்கில் யார் நடித்தால் நல்லது? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஜார்ஜ் கோட்டையில் இருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முதல்வர் விஜயின் ஆபீஸை மாற்றும் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இட நெருக்கடி காரணமாக பாரம்பரியம் மிக்க புனித ஜார்ஜ் கோட்டையில் இருந்து மாறுவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதல்வர் ஆபீஸ் மட்டுமின்றி அமைச்சர்களின் ஆபீஸ் அறைகளும் நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 8 மற்றும் 9வது தளங்களுக்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது.